பைக் வந்துடுச்சா? டவுன் பேமெண்ட் 2,50,000 கட்டிட்டு இந்த பைக்கை எடுத்துட்டு போகலாமா? நார்மல் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்கை பார்த்தோம்னா 60 to 65 பெட்ரோல் பாய்க்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது மேனுவலில் வருது. மெட்ட மாடல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வரும். பைக் எடுத்தீங்கன்னா ஹெல்மெட்டும் ஜாக்கெட்டும் கேப்பும் ஃப்ரீயாக தராங்க. பெட்ரோல் அடிக்க சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வடியால் கொடுத்துருந்தாங்க. முதல் வந்து உள்ளே தான் தந்தாங்க சீட்டுக்கு, இப்போ வடியாலே கொடுக்க வலிக்கிட்டாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இப்போ என்ன மாதிரி எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இந்த டியோ பைக் வந்துருக்கு? 5 வருஷத்துக்கு கழிச்சு வந்துருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன எங்கன்னா மக்கள்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு புது பைக் எடுக்கணும்னு என்ன. ஏன்னா பழைய பைக்கே எகிரி கொண்டு போகுது விலைகள். இது என்ன மாதிரி விலை? இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்னு வருது. இது வந்து 685 வரும். 685 மேனுவல் ஆகும். மேனுவல் 685. இதுக்கு எத்தனை வீதம் கட்டி போட்டு எடுக்கலாம்? லீசிங் வந்து 30 வீதம் கட்டிட்டு இருக்கலாம். இப்போ 30 வீதம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் கட்டி போட்டு எடுக்கலாமே. நான் நோமலா இப்போ லீஸ் வசதி நீங்களே செய்து கொடுப்பீங்க? நாங்களே செஞ்சு தருவோம். நீங்களே செய்து தருவீங்க. இப்போ உங்களால் முடியாது, இப்போ உங்களால் முடியாதுன்னா என்ன, எங்களுக்கு வேற ஒரு லீசிங் கம்பெனியை தெரியுமாட்டா நாங்கள் கூட்டிக்கணும் வரலாம். நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். கூட்டிக்கணும் வரலாம். அப்போ இந்த பைக்கை பற்றி நோமலாக சொல்லி விடுவீங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடலில் வருது. இது வந்து ஹெட்லைட் வந்து நார்மல் தான் வருது. நார்மல் தானா? ஓகே. இதை விட இன்னொரு மாடலும் இருக்குது. அது டிஎல்எக்ஸ் மாடல் இருக்குது. அது இப்போ ஸ்டாக் முடிஞ்சு. அது என்ன மாதிரி? அது வந்து எல்இடி ஹெட்லைட்டும் டிஜிட்டல் மீட்டரும் வரும். இது வந்து டிஜிட்டல் மீட்டர் வருமா? ஓகே. மேனுவல் மீட்டர் தான் வந்திருக்கு. இது வந்து மேனுவல் மீட்டரா? ஓகே. பெட்ரோல் எவ்வளவு பாய்க்கும்? இது வந்து 65 கிலோமீட்டர் பாய்க்கும். 65? ஓகே ஓகே. இப்போ இருக்க பைக்கில் இது கொஞ்சம் பரவாயில்ல, பெட்ரோல் பாய்க்கிறது இல்லை. இப்போ பெட்ரோல் பாய்க்கிறது நான் நார்மலாக என்னென்னு சொல்கிறது, பழசு 55 பாய்க்கும். பழைய மாடல் டியோ கொஞ்சம் பெட்ரோல் பாய்க்கிறது நல்ல பைக். நல்ல பைக் என்ன. அப்போ 65 கிட்ட பாய்க்கும்னா நீங்களே யோசித்து பாருங்க எவ்வளவு பாய்க்கும். இப்போத்தியான் நார்மலாக லேடிஸ் பைக், இதை நார்மலாக லேடிஸ் பைக்கு தான் சொல்கிறது. லேடிஸ் பைக்கில் நார்மலாக 35-40 தான் மெட்ட பைக்கள் பாய்க்கும். இது வந்து 65 பாய்க்கும்னா நீங்கள் என்னென்ன உங்களோட பெட்ரோல் தேவைக்கும் எடுக்கலாம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா பின்னுக்கு இப்போ வந்துருக்கேண்ணே. பின்னுக்கு வந்து பெட்ரோல் கொடுக்குறேன். முதல் வந்து சீட்டுக்குள்ளே தான் தந்தாங்க, இப்போ பின்னுக்கே தந்திருக்காங்க. இந்த ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் நார்மலாக என்ன டிக்கி திறக்கிற முடியல, நார்மலாக இப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு மூடி விடலாமே. இது எத்தனை கெப்பாசிட்டி டேங்க்? 5.3 லிட்டர் கெப்பாசிட்டி. 5.3. ஓகே. அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பெருசு தானே. முதல்ல இந்த சரியா? நோம்பு அமர்த்தி விட்டீங்க. ஓகே. லோக் ஆகிட்டு அதோட இதில் ஒரு ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. உள்ள காட்டு, முன்னூறு காட்டு. இதில் நம்ம ஆஃப் இதுக்கு மேலே ஃபியூவலும் சீட்டும் தந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ஓப்பன் ஆகும். ரைட். ஓகே. இஞ்சாலும் வந்தால் சீட் ஓப்பன் ஆகும். சீட் ஓப்பன் ஆகும். அப்போ நல்ல பெரிய இதுவும் இருக்குண்ணே. அப்போ நல்ல பெரிய ஹெல்மெட் எல்லாம் வைக்கலாம். இப்போ இந்த பைக் வாங்கினா நீங்கள் ஹெல்மெட்டுகள் ஜாக்கெட்டுகள் ஃப்ரீயாக கொடுப்பீங்க? ஜாக்கெட் கேப்பும் ஃப்ரீயாக தரோம். நீங்கள் அந்த ஃப்ரீயாக கொடுக்குற இதுதானே? இது கம்பெனியாலே அனுப்புகிறாங்க. கம்பெனியாலே அனுப்புகிறாங்க. ஓகே. கம்பெனி ஹோண்டாவாலே ஒரு சிறப்பு இந்த ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ நம்பி இந்த ஹெல்மெட்டை நாங்கள் வாங்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக தரதை சூஸ் பண்ணலாம். சப்போர்ட் மோட்டர்ஸ் கம்பெனின்றே கொடுக்குறாங்க அவங்களே. இதான் கொண்டாட கம்பெனி. அப்போ நல்லது தான் கொடுக்குறீங்க. ஆனால் ஜாக்கெட்டும் கொடுக்குறீங்களா? ஜாக்கெட் அதுவும் அவங்க பிராண்ட்லேயே கொடுக்குறாங்க. அதோட கேப்பம் இந்த ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இவ்வளவுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த பைக் வாங்கினா. இந்த பைக்குக்கு தான் இதா இல்லை மெட்ட பைக்குக்கும் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. அப்போ டியோண்டு பைக் வாங்கினாலே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தருவாங்க. சரி, இதை இந்தியாவில் வைப்போம். இப்போ இந்த பைக்குக்கும் பழைய பைக்குக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பைக்கும் தான் முன்னுக்கு வந்தாலே தெரியும். டயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. முதல்ல விட கொஞ்சம் வீல்களை பெருசாகிருக்காங்க. 90-12 வருது. முதல் வந்து 90-10. மேலால் வந்தாலே தெரியும். இந்த மாடல்களே தெரியும். அவரோட ஷேப்புகள் வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம் பெருத்துருக்கு. பொடியெல்லாம் பொடியை கொஞ்சம் அகட்டியிருக்காங்க. கொஞ்சம் லுக்காக இருக்கட்டுமெண்டு இல்லை. இப்போ கொஞ்சம் பார்க்க நல்ல லுக்காக இருக்குது. இதில் என்னென்ன கலர் வந்தது? இதில் மொத்தம் 7 கலர் கம்பெனிக்கு வந்துருக்கு. 7 கலர்? ஓகே. 10 கலர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க. 10 கலர்கிட்ட இருக்கான். கம்பெனிக்கு வந்தது 7 கலர். இப்போ எங்கள்கிட்ட கைவசம் இருக்கிறது ஒரே ஒரு பைக் தான். அதுவுமே புக் பண்ணிட்டாங்க. இப்போவுமே புக்கிங் நடந்தோன்றான் இருக்குது. நீங்களும் புக் பண்ணலாம். புக் பண்ணினா எவ்வளோ காலத்தில் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது? மாதம் பைக் பாரதை பொறுத்து உங்களுக்கு புக்கிங் எவ்வளோ வரும். ஓகே. அப்போ மாதம் பைக்குகள் வருமா அவங்கள்ட்ட? இப்போ இன்றைக்கு வந்து ஒரு 12 பைக் வந்ததுன்னா இப்போ இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இன்னும் ஒரு 12 பைக் வரும். அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சரியான மக்கள் வந்து புக் பண்ணிவிட்டு போட்டினோம். என்ன இப்போவே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களுமே எவ்வளோ வேலைக்கு புக் பண்ணணுமோ அவ்வளோ வேலைக்கு புக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாட்டில் நிலவரம் தெரியாது. இப்போ இவங்களை நீங்கள் திட்டக்கூடாது. விஷயத்தை நாங்கள் முன்கூட்டியே சொல்கிறோம். என்னண்ணா முன்கூட்டியே சொல்கிறோம். கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு, அதாவது இந்த ஸ்டோர் ரூம் நம்பர் என்ன
அவங்களோட தொடர்பு கொண்டு என்ன மாதிரி வந்துட்டா அப்படின்னு நீங்கள் மேலதிக டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். நார்மலாக இது வந்து மேனுவல் தானே, இப்போ டிஜிட்டலுக்கும் மேனுவலுக்கும் என்ன வித்தியாசம்? அது முன்னுக்கு இந்த பார்த்தா இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே ஒரே இதுதான் பாருது. உங்களுக்கு வந்து இது நார்மல் இதில் தந்துருக்காங்க, மற்றதுக்கு வந்து எல்இடியில் தருவாங்க. வேறு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இந்த ரெண்டுலேயும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் வந்து ஸ்டாண்ட் சென்சரில் கொடுக்குறாங்க. ஸ்டாண்ட் வந்து அப்போ இந்த காலத்தில் வந்து ஸ்டாண்ட் தட்டாமல் எத்தனையோ பேர் போகிறாங்களோ, அதனால சென்சர் மாடலில் ஸ்டாண்டும் இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்டாண்டு தட்டி இருந்தால் ஸ்டார்ட் ஆகாதுன்னு, ஸ்டாண்டை ஃபுல்லாக தட்டினா தான் ஸ்டார்ட் வருமா முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இது இப்போ உதவியாக இருக்கும். இப்போ இந்த நிறைய பேர் ஸ்டாண்ட் தட்டாமல் தான் போகிறவாங்க, அதுக்காண்டி இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் நார்மலாக எல்லாமே பைக்கில் பார்த்துட்டோம். ஏன்னா பைக்கின் ப்ரைஸையும் முக்கா திருப்பி சொல்கிறேன். மேனுவல் பார்த்தோம்னா 6,80,000, டிஜிட்டல் பார்த்தோம்னா 7,35,000 கொடுக்குறாங்க. இதுதான் ப்ரைஸ். இதில் 30% நீங்கள் டவுன் பேமெண்ட்டை கட்டிட்டு எடுக்கலாம். ஏன்னா 30%ம்னா கிட்டத்தட்ட மேனுவலுக்கு 2,50,000 இருந்தால் எடுக்கலாம். இந்தியாவில் பார்த்தோம்னா இவங்க இந்த பைக்குக்கான ஃபுல் விளக்கம் இதில் ரெண்டுலேயும் போட்டுருக்குறாங்களே. இதை நார்மலாக பார்த்தாலே தெரியும். என்ன நாங்கள் இல்லாட்டியும் நீங்கள் இதை பார்த்தே தெரிஞ்சு கொள்ளலாம். இதிலே இல்லாமல் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டுக்கிறாங்க. இவங்க சில நேரங்களில் நிற்க மாட்டாங்கன்னா கஸ்டமர்ஸோட கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்களா, அதனால் இவங்களே இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வடிவாக இதை பார்க்கலாம், எடுக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பமான கலரை புக் பண்ணலாம். கலரும் புக் பண்ணலாமா, இல்லை இந்த கலர் தான் அப்படின்னு? கலர் இப்போ கொஞ்சம் போக கொஞ்சம் கலர் புக் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக நார்மலாக என்ன கலர் மூவிங்காக இருக்குது? எல்லாம் மெட்டாக விரும்புகிறாங்க. மெட்டும் சிவப்பும் வந்துருக்கு, அது கொஞ்சம் விரும்புறது கூட. இது நல்ல கலர் தானே. இந்த நோமலா பேங்க சிவத்த கலர் நல்ல கலர். கொஞ்சம் என்ன கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் வடிவாக இருக்கும். நோமலா பாய்ஸும் இது விரும்பி எடுக்கிறவங்களே. அது நோமலா ஃபுல்லாகவே இந்த கலரில் எடுக்கிறவங்களே. இந்த கலர் கொஞ்சம் மார்க்கெட்டான கலர், மார்க்கெட் எல்லாருமே விரும்புவோம். எங்கண்ட சொந்தக்காரன் மச்சான் ஒருத்தனுமே கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக இந்த பைக் தான் பாய்ச்சி வந்துருக்கிறான். அவனும் சொன்னான் டியோ பைக்கு கண்ட ஒரு மார்க்கெட் இருக்குது, இந்த கலருக்கு கண்ட ஒரு மார்க்கெட் இருக்குது, என்னையும் போய் இங்கே புக் பண்ண சொன்னான். இங்கே புக் பண்ணுறால எங்கென்ன மக்களுக்கு என்ன பிரியோசன்? டியோ வாங்கினது ஆர்எம்பி புத்தாமில் நான் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்காம. ஃப்ரீயாக செய்து கொடுப்பீங்க? ஓகே. புக்கிங் எல்லாம் நாங்கள் இருக்கிறதே ஃப்ரீ புக்கிங் தான் செய்யும். ஃப்ரீ புக்கிங். அப்போ சில இடங்களில் வந்து அட்வான்ஸ் வாங்குறாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக புக்கிங் பண்ணுவீங்க. ஓகே. அது ஒரேஞ்ச போட எங்கள்கிட்ட வந்து சர்வீஸ் இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்குது, ஷோரூமும் இருக்குது. அப்போ 3 ஒரே இடத்துல இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல பார்த்துங்க. ஒரே இடத்துல அந்த என்னென்னு சொல்ல ஒரு குடைங்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம்ன்ற மாதிரி இவங்கள்ட்ட வந்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் செய்யலாம். எல்லாமே சர்வீஸ் என்ன மாதிரி ஃப்ரீயா? பைக் எடுத்த 2 ஃப்ரீ சர்வீஸ் பார்த்து கொடுப்போம். 2 ஃப்ரீ சர்வீஸ். 2 இயர்ஸ் இன்ஜின் வாரண்டியும் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்க. அதோட அவங்கள பார்த்து இந்த ப்ரைஸுக்கு ஓகே, இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேன்னு சொல்லுவீங்க. அப்போ எல்லாமே நாங்கள் நார்மலாக பார்த்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சுற்றி ஒரு காட்டி விடுங்க. அந்த சவுண்டு என்ன இது கிட்ட காட்டு. நல்ல ஒரு சுமுத்தான சவுண்டு என்ன? நல்லா இருக்கு என்ன? இந்த சுற்றி வர பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது. எனக்குமே பைக் எடுக்கணும் போல இருக்குது. எனக்கும் உண்மையாக ஒரு ஆசையா, எங்களுக்கும் என்னோட சொந்த பைக் இருந்தா. ஏன்னா டியோ வந்து இந்த ஜெஃப்னால கொஞ்சம் மார்க்கெட் கூடிய ஜெஃப்னாலே சொல்லங்காலே கொஞ்சம் மார்க்கெட் கூடிய பைக் தான் டியோ. உண்மையாகவே எப்போ வெறுமனே எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. நானுமே எத்தனையோ பைக் புதுசாக வந்ததை எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் வடிவாக யோசித்து உங்களுக்கு எந்த பைக் செட் ஆகும், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பைக் எடுக்கணுமோ அதுகளை எடுக்கலாம். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் இந்த பைக் நல்லது அப்படின்னு மொக்குப்பாட்டுக்கு வந்து எடுக்கிறேன். விட உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, வழி பைக்கில் நாங்கள் எடுத்து போட்டிருப்போம். இந்த பைக்கில் நாங்கள் சொல்லக்கூடாது. ப்ரைஸை பாருங்கள், பெட்ரோலை பாருங்கள், இன்ஜினை பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து போட்டு வடிவாக வந்து எடுக்கலாம். என்ன மற்ற பைக்கின் ப்ரைஸையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்க, எது உங்கள் பெஸ்ட்டுன்னு நீங்களே. இப்போ நார்மலாக நாங்கள் சொல்லணும்னா சில பைக் வந்து 8 லட்சம் போகுது, இது வந்து 7 லட்சம் தான் போகுது. ஏன்னா 7,30,000 தான் போகுது. இதுன்ற செகண்ட் ஹேண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கிட்ட போனது. என்ன 5 லட்சம் 6 லட்சத்துக்கிட்ட போனது செகண்ட் ஹேண்ட் பைக்கு. இப்போ வந்து புதுசு வந்துட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். நாங்கள் நார்மலாக எல்லாத்தையுமே உங்களுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக காட்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோவில் குறை இருக்கலாம். ஏன்னாண்டா மற்ற பைக் இல்லை, ஏன்னா இது வந்து மேனுவல் டிஜிட்டல் பைக் இல்லை. அதனால் நாங்கள் அந்த பைக்கை பற்றி பெருசாக கதைக்கல. சின்னனா தான் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அண்ணா வந்து எங்களுக்கு வடிவாக எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். சரி, நன்றி ப்ரோ. அடுத்த பைக் வந்தோன்னு சொல்லுங்க, அதோட வடிவாக எங்கள் மக்களுக்கு அவருக்கா சொல்லுவோம். இது வந்து அவசரமாக எடுக்கிற வீடியோ தான். அப்படி ஒரு சுழட்டி காட்டுமோ. இப்போ டைம் வந்து இரவு 7 மணி ஆகிட்டு. ஏன்னா
இரவு 7 மணி. இந்த ஒரு பைக்கு இருந்தபடியால் தான் நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் இல்லைன்னா அதுவுமே இல்லை. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் துவா. ஓகே, பாய் பாய்.